மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகாலில் பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சூளைமேட்டில் மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகாலில் பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. பள்ளத்தை பல மாதங்களாக மூட அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி அலட்சியம் காட்டியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். தமிழக அரசுக்கு மக்கள் மீது அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லி EPS தற்போது பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை சூளமேடு பகுதியில நேற்று முன்தினம், அதாவது நேற்றைய தினம் மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகாலில் தீபா அப்படிங்கிற பெண்ணு உயிரிழந்ததாக வந்த செய்தி வருத்தம் அளிக்கிறதுன்னு தெரிவிச்சிருக்கிறவங்க. அதாவது கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாகவே இந்த சென்னை மாநகராட்சியில பல்வேறு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. எப்படின்னா, குறிப்பிட்ட குறிக்கோள்களை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர்கள் இரவோடு இரவாக வெளியேற்றப்பட்ட நிலையில அதற்கு அடுத்ததாக மின்சாரம் தாக்கி அந்த சுகாதார ஊழியர் ஒருத்தங்க பலியானாங்க. இந்நிலையில நேற்று தீபா அப்படிங்கிற பொண்ணு ஒரு குழியில விழுந்து உயிரிழந்ததா சொல்லி கூறப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதனை கண்டிக்கும் வகையில எடப்பாடி பழனிசாமி சேஸ் டு உமன் சேஃப் அப்படிங்கிற தலைப்புல ஒரு ட்வீட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, சென்னை சூளமேடு பகுதியில நேற்றைய தினம் மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகால் பள்ளத்துல விழுந்து தீபாங்கிற பெண் உயிரிழந்ததாக வரக்கூடிய செய்தி அதிர்ச்சி அளிக்கிறதுனும், மூடப்படாமல் இருந்த மழைநீர் பனிப்பள்ளத்தை பல மாதங்களாக மூடுவதற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தும் அக்கறையற்ற நடவடிக்கை எடுக்காமல் இருந்த காரணத்தினால இந்த உயிர்வலி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறாரு. உயிரிழந்த பெண்ணின் உடற்கூறாய்வு அறிக்கையில் சுமார் அரை மணி நேரம் அவர் உயிருக்கு போராடியதாக வரும் தகவல்கள் பதைபதைக்க வைக்கின்றனும், மழைநீர் வடிகால் பணிகள் 95%, 97% என முடிவடைந்து விட்டது என 4.5 ஆண்டுகளாக சதவீத கணக்கு மட்டுமே போட்டு வரும் பொம்மை முதல்வர் அரசின் அமைச்சர்களுக்கும் சென்னை மேயரும் இந்த உயிரிழப்புக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஆண்டுதோறும் இது போன்று நடக்கும் எந்த மரணங்களையும் ஒருபோதும் ஏற்க முடியாதுன்னு, இதெல்லாம் எந்த பேக்கேஜில் வரும்னு முதல்வர் தெரிவிப்பாரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்தவும் பாடில்லை, மழைநீரும் மடிந்த பாடில்லை, அப்பாவி உயிர்கள் பறிபோவதை தடுப்பதற்கும் வக்கில்லை, இப்படி ஒரு ஆட்சி இங்க இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினதோடு இல்லாம, அவர் இறந்து போன தீபாவின் உயிரிழப்பிற்கு திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும்னும், அவரது குடும்பத்திற்கு உரிய நிவாரணத்தை இந்த அரசு உடனே வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. மழைநீர் வடிகால் பணிகளை இனியாவது பாதுகாப்பு நெறிமுறைகளோடு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக அரசை வலியுறுத்துவதாக தற்போது தனது ட்விட்டர் பக்கத்துல ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு.